இருக்காங்க. அப்படியே வந்து 10 குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம். பாருங்க. வெல்கம் டு வேர்ல்ட் ஃபுட் டியூப். நான் உங்கள் சம்பத் அண்ட் சிவகண்ணன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பும் 10 சோறும் பண்ண போகிறோம். கருவாட்டு குழம்புக்கு கருவாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி 10 சோறுக்கும் கருவாட்டு குழம்புக்கும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கடுத்து சாப்பாட்டு அரிசி, பாசிப்பருப்பு, இதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு நம்ம சேர்த்துக்கணும். கருவாடு குழம்புக்கு நம்ம அடுத்து பார்த்துடலாம். கருவாடு குழம்புக்கு நம்மளுக்கு கடுகு தேவைப்படுது. அதுக்கடுத்து வெந்தயம் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கடுத்து ஜீரகம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு பச்சை மிளகாய் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். நம்ம கருவாட்டு குழம்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு புளி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ கருப்பு புளி எப்போவுமே எடுத்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. அதுக்கடுத்து தக்காளி. இது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள். இதில் பார்த்திங்கன்னா மிளகாய், வரமல்லி, ஜீரகம், மஞ்சள் இது எல்லாமே கலந்துருக்கு. இதுதான் குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவோம் இதை. ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு சின்ன வெங்காயம், அதுக்கடுத்து நம்மளுக்கு பூண்டு தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கருவேப்பிலை. ஸோ நம்ம வந்து வாழை கருவாடு எடுத்துருக்கோம் கருவாட்டு குழம்புக்கு. வாழை கருவாடு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வாழை கருவாடு யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துடலாம். இப்போ அரிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா நமக்கு அரிசி எடுத்து நம்ம இந்த 10 தண்ணியில் போட்டு நம்ம சமைச்சிடலாம். இப்போ அரிசி அப்படியே தண்ணி ஊற்றி வச்சு அப்படியே கலஞ்சி விடலாம். ஊறினதுக்கு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கலஞ்சி வச்ச அரிசியை நம்ம போட்டுடலாம்.
கரைசல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த புளி கரைசலில் நம்ம குழம்புத்தூளை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 சோறு நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நமக்குன்னா நல்லா பசபசன்னு போகுது. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டோம்னா இனி பக்குவமாக பூ மாதிரி ரெடி ஆயிடும் நமக்கு. அதனால் ஒரு 10 நிமிஷம் தம்மில் விட்டுட்டு நாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடலாம். வாங்க அடுத்தது நம்ம இதுக்கு பிரட்டிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணுறோம். வாங்க அடுத்தது கருவாட்டு குழம்பு ரெடி பண்ண போயிடலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்துருச்சு நம்மளுக்கு. அடுத்தது கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்காக நம்ம கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு எப்போவுமே சேர்க்கும்போது வெங்காயம் உடனே நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ அடுத்ததாக நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம புளி கரைசல் ஊற்றிடலாம். ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஸோ அடுத்தது இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதில் வரும். கொதிச்சோன்னு ஒரு டேஸ்ட் வரும். கருவாடு போட்டோன்னா டோட்டலாக அப்படியே மாறிடும். பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்பு கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு ஓகேன்னா இறக்கிடலாம். சூப்பர். நல்லா கருவாடு டேஸ்ட் நல்லா குழம்புல இறங்கி இருக்குது. புளியோட டேஸ்ட் பக்காவாக இருக்குது. இப்போ குழம்பு இறக்கி வச்சிடலாம்.
ரெடியாக இருக்குது பதினியோட வாசத்தோட. இப்போ பதினி சோறும் வாழை மீன் கருவாட்டு குழம்பும் நம்மளுக்கு கமன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குற 2 குட்டீஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட போகிறோம். வாழை மீன் கருவாட்டு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. முடிஞ்ச நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வேர்ல்டு ஃபுட் டியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.